மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் எல்லா துறையிலையும் வளர்ச்சி பெற்று இன்று முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் இதுவரை யாருமே ஒதுக்காத வகையில் அதிகப்படியான நிதிகளை ஒதுக்கி தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தி வரக்கூடிய முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் என்ற மகத்தான திட்டத்தின் மூலம் இன்று லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து மிக்க குழந்தைகளாக மாறிக்கொண்டுள்ளனர். இதனுடைய வளர்ச்சி இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதன்மை பெறும். அதற்கு அடுத்தபடியாக கொரோனா கால கற்றலில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வதற்காக இந்தியாவிலேயே தளபதி அவர்களால் தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் மிகப்பெரிய கற்றல் இழப்பை சரி செய்து தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொருளாதார அறிக்கை பாராட்டு தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இடைநிற்றல் இல்லா தமிழ்நாடு என்ற நிலையை தமிழ்நாட்டு அரசு உருவாக்கியுள்ளதாக ஒன்றிய அரசு ஏற்கனவே பாராட்டியிருந்தது. ஒவ்வொரு துறையிலும் பாராட்டு பெற்றுக்கொண்டு உள்ளார் முதல்வர் அவர்கள். கல்வித்துறையில் தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களால் இன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் உயர்கல்வி பயின்று வெளிநாடுகளில் தமிழ்நாட்டின் பெருமையை நிலைநிறுத்தி வருகிறார்கள். உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி ஒரு மக்கள அரசாக எல்லோருக்கும் எல்லாத்தையும் தரக்கூடிய அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பாராட்டி கொண்டுள்ளனர். பாராட்டு என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தமிழ்நாடு அரசுக்கு இருந்து வருகிறது. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகள், ஏதாவது ஒரு சிறிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் யார் ஒரு கோரிக்கை வைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் தான். கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தேர்தல் அறிக்கையில் சொல்வதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். தளபதி அவர்களும் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளனர். இந்த அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களுக்கு தங்களால் அறிவிக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். தளபதி அவர்கள் நிச்சயம் நீங்கள் தரவில்லை என்றால் யார் தருவார்? இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தாங்கள் நிச்சயம் தருவீர்கள். காலச்சூழலில் இதுபோன்று தராமல் இருந்திருக்கலாம். நிச்சயம் உங்களிடம்தான் நாங்கள் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டுள்ளோம். நன்றி, வணக்கம்.